ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். கொஞ்ச நாள் வீடியோ போட முடியல. ஒரு முக்கியமான வேலை. ம். ஒண்ணும் இல்ல. 2 விஷயம் சொல்லலான்னு போடுறேன். ஒரு விஷயம் வந்து ஒரு ஃப்ராடு. என்னை ஏமாத்த பார்த்தாங்க. இன்னொன்னு வந்து சிறை படம் நேத்து பார்த்தேன். ரொம்ப அருமையான படம். நல்லா சூப்பரான படம். இந்த சமுதாயத்துக்கு இப்போ தேவையான படம். இந்த நேரத்தில வந்து கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். இப்போ முஸ்லீமா இருந்தா தான் அவங்களோட கஷ்டம் தெரியும். ஏன்னா நானும் ஒரு முஸ்லீம் தான். அந்த சீன்லாம் வந்து பார்க்கும்போது, அவங்க வச்சிருக்கிற ஒரு சீன் இப்படிலாம் வந்து முஸ்லிம்ஸ் கஷ்டப்படுறாங்களா? ஆண்டவனோட கிருபையில நான் அந்த மாரி இல்ல நமக்கு அந்த மாரி கஷ்டம் இல்ல. ஆனா அந்த பட்டா தான் அந்த அனுபவம் தெரியும்னு சொல்றாங்க. உண்ம அதுதான். ஓகே. போய் பாருங்க. நல்ல படம். தியேட்டர்ல பாருங்க. அருமையான படம். நான் அந்த கதைய சொல்லி இது பண்ண விரும்பல. அதாவது முஸ்லிம் சமுதாயத்த வந்து எப்படிலாம் பார்க்குறாங்கன்றத காமிச்சிருக்காங்க. உண்மையிலே நல்லா இருக்கு. காவல்துறையிலும் இப்படிலாம் இருக்காங்களா? அப்படின்ட்டு அருமையான இருக்கு படம். நல்ல படம். புத்தாண்டு வாழ்த்துலாம் சொல்லல யாருக்கும். ஏன்னா, நம்ம புத்தாண்டுக்கு வந்து நமக்கு இன்னும் உடன்பாடு கிடையாது. ஏன்னா, புத்தாண்டு வந்து காலண்டர் தான் மாறுது. நம்ம நெனச்சா தான் நம்ம லைஃப் மாறும். ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு 1 1/2 மாசம் தான் ஆவுது. ஓ! மாப்பிள்ளைங்க வடக்கு பங்காளிங்க அதுக்குள்ளயும் நம்மளே ஏமாத்த வந்துட்டானுங்க. நானே நெறைய ஊர்ல போட்ட கடன்ல இருக்கிறேன். அவ்ளோ கடன் இருக்கு எனக்கு. எனக்கு அந்த வீடியோ பார்த்து நான் போட்டு டோட்டல் வியூஸே நான் மொத்தமே ஒரு 5, 6 வீடியோ தான் போட்டிருப்பேன்னு நெனைக்கிறேன். தெரியல. டோட்டல் வியூஸே ஒரு 3000 பேர் தான் பார்த்துருப்பாங்க. அவ்வளோதான் பார்த்துருக்காங்க. கொஞ்சம் ஸ்லோவா தான் போடுறேன். எனக்கு மனசுல பட்டத போடுறேன். எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து "ஏன் அரசியல்லாம் பேசுற?" அப்படின்றாங்க. மனசுல பட்டத பேசுறேன். "நீ அரசியல் பேசாத, ரிவ்யூ போடு, அது போடு, இது போடு, ஹோட்டலுக்கு போ, ஐஸ்கிரீம் கடைக்கு போ" அப்படின்றாங்க. அதெல்லாம் எனக்கு பட்டத போடுறேன் அவ்வளோதான். நான் ஆட்டோ ஓட்டுறேன். எனக்கு மனசுல பட்டத போடுறேன். ஓகே. நான் இப்ப விஷயத்துக்கு வரேன். என்னன்னா, என்னோட டோட்டல் வியூஸ் வந்து ஒரு 3000த்துக்குள்ள தான் இருக்கும். அதிகபட்சமா நான் இன்னும் அத போய் பார்க்க கூட டேஷ்போர்ட் பார்க்கல. இன்னைக்கு வந்து ஒரு வடக்கு நண்பர் வந்து ஃபோன் பண்ணாரு. அம் மெயில் வேற ஏற்கனவே வந்திருந்தது. நான் டெய்லி இப்ப இந்த யூடியூப் சேனல் போட்டது மெயில் பார்க்குறேன். ஆனா கால் பண்ணி யாருக்கும் நான் எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணல. இது ப்ரமோஷன் இருக்குது. நான் ஃபோன் பண்ணி இன்னைக்கு இந்த மாரி நாங்க வந்து ஒரு பேங்க் எங்களுக்கு ஹெட் ஆஃபீஸ் வந்து ஸ்மால் பேங்க் பண்றோம். நீங்க எங்களுக்கு ப்ரமோஷன் பண்ணி குடுக்கணும். தமிழ்நாட்டுல எங்களுக்கு இந்த மாரி 2, 3 பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஃபோட்டோஸ்லாம் நான் உங்களுக்கு வேணா WhatsAppல பண்றேன் பாருங்க. அவங்க வீடியோ கூட அனுப்புறேன். இந்த ஒரு ரூ. ஒரு பேர் சொல்லி சொன்னாப்ல. நீங்க ப்ரமோஷன் பண்ணுங்க. சரி நான் பண்றேன் அப்டின்ட்டேன். நம்ம புதுசா சொல்றாங்களே! நமக்கு ஒரு ஆர்வம். சரி பண்ணிருவோம் அப்டின்ட்டு. என்னன்னா, சரி எல்லாம் சொல்லிட்டு உங்களுக்கு எவ்வளோ தருவீங்க? நம்ம ஒரு வீடியோக்கு உங்களுக்கு 30,000 குடுத்துருவோம். உங்க வியூஸ் நல்லா போச்சுன்னா, நாங்க உங்களுக்கு அடுத்த ப்ரமோஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். நீங்க நல்லா பேசுறீங்க. என்னடா நம்ம ஒண்ணுமே பண்ணல. அதுக்குள்ளயும் நல்லா பேசுறீங்கன்றானே! ம். அப்டின்ட்டு எனக்கு ஒரு டவுட் அப்பயே வந்துச்சு. ஆனா வடக்குனால ஏதோ கிருமி வேல பண்ணுவான்னு எனக்கு தெரியும். ஆனா இன்னொன்னு டக்குன்னு ஒரு வார்த்த சொன்னான். நீங்க வந்து நாங்க உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புவோம். ஆனா அவன் பேசுறது அந்த வடக்கு வாட அடிக்குது. நாங்க ஒரு லிங்க் அனுப்புவோம். அந்த லிங்க்க வந்து ஓப்பன் பண்ணீங்கன்னா, எங்க ஸ்மால் பேங்க் இதுல ஆப்ல போகும். அதுல போய் நீங்க லோன் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? அதுல வந்து 1,00,000 வந்து உங்களுக்கு மினிமம் காட்டும். நீங்க தேவைன்றத எடுத்துங்க. அதுல ரூ. 30,000 நாங்க அப்படியே கழிச்சுருவோம். ரூ. 30,000 கழிச்சுட்டு, மீதி வந்து நீங்க எங்களுக்கு கட்டுற மாரி இருக்கும். இல்ல எனக்கு 30,000 போதான்னு 30,000 எடுத்தீங்கன்னா, 30,000 மைனஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நாங்க ஃபார்மேட் குடுப்போம். அந்த ஃபார்மேட்ல நீங்க வீடியோ பண்ணுங்க. நாங்க சொல்றத போட்டு விடுங்க. ஒண்ணுமே நீங்க 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 எப்படி போடுறீங்களோ அப்படி போடுங்க. நாங்க சொல்ற வேர்ட்ஸ போட்டு எங்க எங்களுக்கு புரமோஷன் பண்ணி குடுங்க அப்டின்னாங்க. அப்படியா? சரி ஓகே. நான் கன்சல்ட் பண்ணிட்டு சொல்லிர்றேன். இது வந்து உங்களுக்கு வந்து நீங்க வந்து உங்களுக்கு வியூஸ் கம்மியா தான் போயிருக்கு அப்டின்னான். வியூஸ் கம்மியா போயிருக்குன்னா, அப்புறம் ஏன்பா அப்புறம் ஏன் என்ன புரமோட் பண்றதுக்கு கூப்பிடுறீங்க அப்டின்னு கேட்டேன். இல்ல இது வந்து நாங்க செலக்ட் பண்றோம். இந்த மாரி வந்து இப்ப நெறைய பேர வந்து செலக்ட் பண்ணி, அவங்களுக்கு சான்ஸ் குடுக்குறோம். அதனால சின்ன சின்ன யூடியூபர்ஸ்க்குலாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அதனால நாங்க பண்ணிட்டுருக்கோம் அப்டின்னா. சரி என்ன பண்ணணும்னு கேட்டா, நீங்க இன்னைக்கே சொல்லணும். நீங்க இன்னைக்கே நாங்க இப்பவே லிங்க் அனுப்புறேன். நான் லிங்க்க நீங்க உடனே ஓப்பன் பண்ணுங்க.
அப்படி என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா வந்து நல்லா தெரியுது இவனுங்க ஃப்ராட் பண்றாங்க. கன்ஃபார்மா தெரியுது. ஃப்ராட் தான் பண்றான். ஓகேங்களா? இப்ப எதுக்கு போடுறேன்னா, இது வந்து இந்த மாரி நெறைய நடக்குது. எனக்கே வந்து பண்றாய்ங்கன்னா, எனக்கேன்னா நான் பெரிய ஒண்ணும் இதா அறிவாளியோ, ஒரு புத்திசாலியோ ஒண்ணும் கிடையாது. ஏன்னா நான் வந்து ஊர சுத்தி நெறைய பிரச்சனையில இருக்கேன். எனக்கும் நெறைய கடன்கள் இருக்கு. ஓகேங்களா? இப்ப எப்படி இந்த மாரி பண்ணானுங்க? நான் நம்பர் கூட ஒண்ணும் ஆட் பண்ணேனா இல்லையான்னு எனக்கே தெரியல. என்னோட சேனல கண்டுபிடிச்சு, என் பேரு நம்பர கண்டுபிடிச்சு, அழகா மெயில் பண்ணி என்ன அழகா கவர் பண்ணிட்டானுங்க. சரி எனக்கு ஓகே. எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொன்னோனே, நான் உங்களுக்கு கால் பண்றேன் நைட்டு. நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் கால் பண்ணா நான் எடுக்கவே இல்ல. விட்டுட்டேன். ஒரு 2, 3 வாட்டி பண்ணான். ஈவினிங் வந்தது காலு. அதுக்கப்புறம் ஒரு 8 மணிக்கு ஒரு வாட்டி பண்ணான். அதுக்கப்புறம் இப்போ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பண்ணான். நான் எடுக்கல. அந்த ஐடியா கூட எனக்கு வரல வீடியோ போடணுன்ட்டு. அவன் கால் பண்ணோனே தான் போடணும்னு தோணுச்சு. ஓகேங்களா, உஷாரா இருங்க. நான் லிங்க் அனுப்புறேன். தயவுசெய்து லிங்க் நம்ம அக்கவுண்ட்லலாம் நம்ம என் அக்கவுண்ட்லாம் ஒண்ணுமே கிடையாது. மிஞ்சி மிஞ்சி போனா வந்து ஒரு ரூ. 1000 இருக்கும் அவ்வளோதான். நம்ம அக்கவுண்ட்ல ஒண்ணும் இருக்க போறது கிடையாது. இருந்தாலும் நமக்கு தேவையில்ல. ஓகேங்களா, நல்லபடியா நல்ல ப்ரமோஷன் வந்தா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது வேற விஷயம். அந்த மாரி உஷாரா இருங்க. மக்கள் புதுசா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாலும் நல்லா உஷாரா இருங்க. இந்த மாரி கால்ஸ நம்பி ஏமாறாதீங்க. நெறையா வந்து இந்த மாரி ஏமாத்துறாங்க. ஏன்னா, நான் நெறைய பார்க்குறேன். எனக்கு தெரியும். அதனால இவன் பண்ணின மத்த மாரி சில பேர் தெரியாதவங்க, விவரம் தெரியாதவங்க தான் லிங்க் அனுப்புங்க. நான் இது பண்ணிக்கிறேன், ஓப்பன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காசு குடுக்குறானோ இல்லையோ, எதனா ஒரு வகையில நம்மள மாட்டி விடுவானுங்க. இது நமக்கு தேவையில்ல. நல்ல வகையா ஒரு நல்லது நமக்கு ப்ரமோஷன் வரணும் அப்படிங்கிறது தான் வந்து செய்வாங்க. நமக்கு வந்து உடனே இந்த இதெல்லாம் நம்ம கூப்பிட மாட்டாங்க. ஓகேங்களா? அதனால வந்து உஷாரா இருங்க. ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான். அதுக்கு தான் போட்டேன். ம். நல்லா இருங்க. இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஓகே, பாய்.